Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷலாக காரா பூந்தி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட அந்த பேட்டரை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக முத்து முத்தாக நமக்கு நல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி கிடைக்கும். ஸோ அதுக்கு பேசன் ஃப்ளார், கடலை மாவு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் 250 கிராம்ஸு. 2 கப்பில் லூஸாக அளந்திங்கன்னா 250 கிராம்ஸ் வந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார், இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் தலைவெட்டி பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு சீசனிங் எல்லாமே பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு லம்ஸ் இல்லாமல் மாவை கரைச்சிக்க முடியும். நம்ம விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பேட்டர் நமக்கு லம்ப்ஸ் இல்லாமல் வரும். விஸ்க் இல்லாதவங்க ஃபோர்க் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் நமக்கு ஈஸியாக பேட்டரை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை பேட்டர் மாதிரி இது ஸ்டாப் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. காரா பூந்தி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 3 டிப்ஸு மெயினாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் டெம்பரேச்சர் நல்லா சூடாக இருக்கணும். அடுத்தது பேட்டர் கன்சிஸ்டன்சியில் 2 பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பேட்டர் திக்காக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி போடும்போது எண்ணெயில் உங்களுக்கு பூந்தி தட்டை தட்டையாக வரும், பால்ஸாக வராது. இதே உங்களோட பேட்டர் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி கொஞ்சம் டெய்லோடு வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளாட்டாக விழுந்து வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி உங்கள் பேட்டரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டெய்லோட பூந்தி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி பூந்தி கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது பூந்தி கரண்டி. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எல்லாருக்குமே வீட்டில் இந்த கரண்டி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணி பூந்தி போடலாம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். மாவை ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டு லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. காரா பூந்தி போடும்போது எப்பயுமே அகலமான கடாயில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பூந்தி போட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. ஸோ நமக்கு ஆயிலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போட வேண்டாம். பூந்தி பாருங்கள் நல்லா முத்து முத்தாக விழுந்திருக்கு. ஸோ இந்த சலசலப்பு அடங்கட்டும். இது பார்த்திங்களா, லாஸ்ட்டாக நான் மேலே போட்டதுனால இது மொத்தையாக விழுந்திருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆயிலில் ஒரு லேயர் ஃபுல்லாக பூந்தி கவர் ஆன உடனே நம்ம போடுறத ஸ்டாப் பண்ணிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரியணுன்ற அவசியம் கிடையாது. லேசாக கலர் மாறினா போதும், நம்ம எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம சில்லி பவுடர் அதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு தானாக கலர் வந்துடும். ஸோ இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். பூந்தி நல்லா கிறிஸ்பாக இருக்குன்றதுக்கு இதை பாருங்கள், இது போடும்போது கலகலன்னு நல்லா சவுண்டு வருது. ஸோ அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அண்ட் சோடா மாவுமே இந்த கிறிஸ்பு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம்.
அண்ட் ஒன் மோர் டிப் வந்து உங்களுக்கு பூந்தி ட்ரிப் ஆகும்போது சரியாக விழலை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பூந்தி கரண்டியை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு திருப்பி பூந்தி போட ஆரம்பிங்க. அப்போ வந்து நமக்கு திருப்பியும் அழகாக வந்து முத்து முத்தாக கிடைக்கும். ஆயில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கூட அந்த மொதையாக நமக்கு சேர்ந்து வரலை. இதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. பூந்தி பாருங்கள் நல்லா முத்து முத்தாக அந்த டெம்பரேச்சரும் அண்ட் மாவு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். இப்போ மீதி பொருள் எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை. இதோட மெஷர்மெண்ட் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. கேஷ்யூ சேர்க்கலாம், கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாமே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். பீனட்ஸ் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஆயிலேருந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் டைரெக்டாக பூந்தி மேலேயே சேர்த்துக்கிறேன். கேஷ்யூஸு இந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இதையும் பூந்தியில் நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தோலோடு இடித்து போடுங்க, அதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நான் டைரெக்டாக பூந்தியிலேயே சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. இதுவும் சலசலப்பில் அடங்கி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த காரா பூந்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்க்குறேன். உலுக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அகெயின் காரமும் அவங்கவுங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ப்ளெயின் சில்லி பவுடர் நல்லா ஹீப்டாக நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா குளிப்போம். இது நல்லா லேசாக வார்மாக இருக்கும்போதே நீங்கள் வந்து சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து எல்லா பூந்திலையுமே வந்து உங்களுக்கு இந்த சீசனிங் வந்து ஒட்டும். காரா பூந்தி சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் அனைவருக்கும் எந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.